மேசம் ராசி நேயர்களே வணக்கம். உங்களுடைய சகோதர உறவில் உருவான மனக்கசப்பு உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேசம் ராசினருக்கு செவ்வாய் தான் சகோதர காரகனும் ஆவார். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டோடு, அதாவது வீரியஸ்தானம் அல்லது இளைய சகோதரன் அல்லது 11ஆம் வீட்டோடு மூத்த சகோதரன் பகை பெற்றிருந்தாலேயோ அல்லது வக்கரம் பெற்றிருந்தாலோ சகோதர வழியில கடுமையான மனஸ்தாபங்கள் ஏற்படும். உங்களுக்கு ஒரு காலத்துல ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் போல வளர்ந்த சகோதரர்கள் காலப்போக்கில் சொத்துக்காகவோ அல்லது ஈகோ காரணமாகவோ பிரிந்து நிற்கும் சூழ்நிலை உங்களுக்குள் உருவாகியிருந்திருக்கும். நீங்கள் அவங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருந்தாலும் அதை மறந்துவிட்டு உங்களை ஒரு எதிரியை போலதான் நடத்தியிருந்திருக்கிற தருணங்கள் உங்களை மனசளவுல உடைத்திருந்திருக்கும். எனவே இது உங்களுடைய கிரக பயிற்சியால தற்காலிகமா ஏற்பட்ட மன மனக்கசப்புணர்வு என்பதால காலம் கனிந்து வரும்போது இந்த உறவு மீண்டும் சீராகவே அமைய போகின்றது. அதாவது உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் ஏதாவது ஒரு வழியில கடுமையான மனஸ்தாபங்களை ஏற்படுத்தியிருந்திருக்கும். அதாவது உங்களுடைய சொத்துக்காகவோ அல்லது ஈகோ காரணமாகவே நீங்க பிரிந்து நிற்கிற சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாகி இருந்திருக்கும். உங்களை ஒரு எதிரியை போலவே நடத்துகிற தருணமும் உங்களை மனசளவில் உடைத்திருந்திருக்கும். தொழிலில் கூட்டாளிகளுடைய துரோகம் மனசளவில் உங்களுக்கு ரொம்பவும் துரோகங்களை ஏற்படுத்தியிருந்திருக்கும். மேசம் ராசிக்கு 7ஆம் வீடு என்பது கூட்டு தொழில் மற்றும் வாடிக்கையாளர்களை குறிக்கும் களத்திர ஸ்தானமாகவே அமையப்போகும். இந்த 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் மறையும் போதோ அல்லது பாப கிரகங்களுடைய சேர்க்கை பெறும்போதோ கூட்டு தொழிலில் மிகப்பெரிய ஏமாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். தொழிலில் முதலீட்ட நீங்கள் செய்திருந்திருப்பீங்க, உழைப்பையும் நீங்கள் போட்டிருந்திருப்பீங்க. ஆனால் லாபத்தை மட்டும் உங்கள் கூட்டாளி தந்திரமாக திருத்தி கொண்டு நஷ்டத்தை உங்கள் தலையில கட்டிவிட்டு சென்றிருந்திருப்பாரு. உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்த கூட்டாளியால தொழில் முடங்கி கடனாளியாகவே நீங்க நின்ற காலங்கள் அவையாவே அமைந்திருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில ஜோதிட ரீதியாக 7ஆம் வீடு சுத்தமாக இல்லாத பட்சத்துல தான் மேசம் ராசினர் தனித்தொழில் செய்வதே உத்தமா இருந்திருக்கும். உங்களுக்கு இனி எந்த ஒரு புதிய தொழிலையும் பங்குதாரர்களை சேர்க்காம தனி ராஜாவாக செயல்பட பழகுங்கள். நீங்கள் அது உங்க ஸ்தானங்கள்ல பாப கிரகங்களோட சேர்க்க பெறும்போதுதான் கூட்டு தொழில மிகப்பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். தொழில முதலீட்டை நீங்க செஞ்சிருந்திருப்பீங்க, உழைப்பையுமே நீங்க போட்டிருந்திருப்பீங்க. ஆனால் லாபத்தை மட்டும் உங்க கூட்டாளி தந்திரமா திருதி கொண்டு நஷ்டத்தை உங்க தலையிலையும் கட்டிவிட்டு செஞ்சிருந்திருப்பாரு. சொத்து விஷயத்துல ஏற்பட்ட எதிர்பாராத சந்தைகள் உங்களுக்கு அதிகமாகவே நடந்திருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு பூமிகாரகன் மற்றும் சொத்துக்களை குறிக்கும் இடமாவே அமையும். 8ஆம் வீடு என்பது எதிர்பாராத விபத்துக்கள் மற்றும் அம்புகளை குறிக்கும். பூமிகாரகனான செவ்வாய் ராகுவுடனோ அல்லது சனியுடனோ இணையும் போது அகங்காரக தோஷம் போன்ற அமைப்புகள் பூர்வீக சொத்துக்களிலேயோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலத்திலேயோ தேவையற்ற விலங்குகள் சண்டைகள் வரும். நியாயமா உங்களுக்கு வரவேண்டிய சொத்தை மற்றவங்க அநியாயமா தட்டி பறிக்கப்படி பார்ப்பாங்க. பங்காளிகளுக்குள்ள நீதிமன்றம் வரை சென்ற வழக்காட வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகின்றிருக்கும். நியாயத்தின் பக்கம் நீங்கள் இருந்தாலும் கிரகங்களோட அசுபார்வையால தீர்ப்பு தள்ளி போய் கொண்டேதான் உங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய வாய்ப்பையும் எதிர்பாராத விபத்தும் அம்பும் தான் உங்களுக்கு நிறையவே பிரச்சனையாகவே வந்திருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்களிலேயோ அல்ல நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிய நிலத்திலேயோ தேவையற்ற விலங்குகளும் சண்டைகளுமே உங்களுக்கு வந்திருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல சிரிப்பு மற்றும் ஒற்றுமை நிலைக்கப் போகின்றது. சிறு சிறு விஷயங்களுக்கு கூட குடும்பத்துல சலசலப்புகள் ஏற்பட்டு நிம்மதியற்ற சூழல் நிலவிய காலமெல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது. இனி உங்க இல்லத்துல சுப மங்கள ஒளிகளும் மகிழ்ச்சியான சிரிப்பொலிகளும் எந்நேரமும் ஒழித்து கொண்டேதான் இருக்கும். உறவினர்களுடான பகைமேலம் மாறி சுற்றத்தை மதிக்கும்படியான கௌரவம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பாங்க.
விட்டுப்போன சொந்தங்கள் தேடி வந்து இணைவாங்க உங்களுடைய. கூட்டு குடும்பமா இருந்தா அங்கேயும் ஒற்றுமை உங்களுக்கு பலப்பட போகின்றது. தனி குடும்பமா இருந்தாலும் அங்கேயும் நிம்மதி நிலைக்கப் போகின்றது உங்களுக்கு. அது இனிமேல் உங்க இல்லத்துல இருந்து சுப மங்கள ஒலிகளும் மகிழ்ச்சியான சிரிப்பொலிகளும் தான் எந்நேரமே ஒலித்து கொண்டே இருக்க போகுது. அது மட்டும் அல்லாமல் உறவினர்களுடன் இருந்த பகைமையெல்லாம் மாறி சுற்றத்தார் மதிக்கும்படியான கௌரவம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகின்றது. குழந்தைகளால பெருமை அடையும் தருணம் வந்து உங்களுக்கு வரப்போகின்றது. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து நீங்கள் பட்டு வந்த கவலைகள் அனைத்துமே இனி காணாமல போகும். பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வலுவடைவதால உங்க குழந்தைகள் கல்வியில மிகச்சிறந்த சாதனைகளை புரிந்து உங்களுக்கு பெருமை தேடி தருவாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல காத்திருந்த பிள்ளைங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரப்போகின்றது. தகுந்த வேலை கிடைக்காம இருந்த பிள்ளைகளுக்கு புகழ்பெற்ற நிறுவனத்துல வேலை அமையப் போகின்றது. அவங்களுடைய திருமண சுப காரியங்கள் கைகூடி வரும். சுருக்கமா சொன்னா, இப்படி ஒரு பிள்ளையை பெற என்ன புண்ணியம் செய்தேனோ என்று நீங்களே உருகும் தருணங்கள் வந்து உங்களுக்கு அமையப் போகின்றது. அது நீங்க பூர்வ புண்ணிய சாணம் வந்து உங்களுக்கு வலுவா இருக்கனால தான் உங்க குழந்தையோட கல்வியில மிகச்சிறந்த சாதனைகளை புரிந்து அவங்க உங்களுக்கு பெருமையை தேடித்தர போறாங்க. அது மட்டும் இல்லாம உயர்கல்விக்காக வெளிநாடும் செல்ல காத்திருந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி வந்து சேரப்போகின்றது. தகுந்த வேலை கிடைக்காமல் இருந்த பிள்ளைகளுக்கு புகழ்பெற்ற வேலை நிறுவனத்திலிருந்து வேலை அமைய போகின்றது. தைரியமான முடிவுகளை வந்து வெற்றியை தான் தரப்போகின்றது அவங்களுக்கு. மேசம் ராசிக்கு உரிய அசாத்தியான துணிச்சலும் வீரியமும் உங்களுக்குள் மீண்டும் விழித்தெழப் போகின்றது. இதை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்ப நிலையிலிருந்து விடுபட்டு மிக தெளிவான தீர்க்கமான முடிவுகளை எடுக்க போறீங்க. தொழில விரிவாக்கம், புதிய முதலீடுகள் அல்லது சொத்து சேர்க்கை போன்ற விஷயங்கள்ல வந்து நீங்கள் எடுக்கிற அதிரடி முடிவுகள் வந்து ஆரம்பத்துல சவாலா தெரிஞ்சாலுமே இறுதியில வந்து உங்களுக்கு பேராசை படத்தக்க பெரும் லாபத்தை தேடித்தரப்போகின்றது. உங்களை எதிர்த்த எதிரிகள் உங்கள் துணிச்சலை கண்டு பின்வாங்க போறாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் வந்து எல்லோரையுமே வியக்க வைக்க போகின்றது. அதாவது உங்களுடைய இதை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்ப நிலையில இருந்து நீங்க விடுபட போறீங்க. அது மட்டும் இல்லாமல் மிக தெளிவான தீர்க்கமான முடிவுகளை எடுக்க போறீங்க. அது தொழில வந்து விரிவாக்கம் செய்வதோடு புதிய முதலீடுகளும் அல்லது சொத்து சேர்க்கை போன்ற விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கிற அதிரடி முடிவுகளும் ஆரம்பத்துல சவாலா தெரிஞ்சாலும் இறுதியில வந்து உங்களுக்கு பேராசை படத்தக்க பெரும் லாபத்தை தேடி தரப்போகின்றது. இவை அனைத்தும் இனி வரப்போன்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல சிரிப்பு மற்றும் ஒற்றுமை நிலைக்கப் போகின்றது. சிறு சிறு விஷயங்களுக்கு கூட குடும்பத்துல சலசலப்புகள் ஏற்பட்டு நிம்மதியற்ற சூழல் நிலவிய காலமெல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது. இனி உங்க இல்லத்துல சுப மங்கள ஒலிகளும் மகிழ்ச்சியான சிரிப்பொலிகளும் எந்நேரமும் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். உறவினர்களுடான பகைமையெல்லாம் மாறி சுற்றத்தை மதிக்கும்படியான கௌரவம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பாங்க. விட்டுப்போன சொந்தங்கள் தேடி வந்து இணைவாங்க உங்களுடைய. கூட்டு குடும்பமா இருந்தா அங்கேயும் ஒற்றுமை உங்களுக்கு பலப்பட போகின்றது. தனி குடும்பமா இருந்தாலும் அங்கேயும் நிம்மதி நிலைக்கப் போகின்றது உங்களுக்கு. அது இனிமேல் உங்க இல்லத்துல இருந்து சுப மங்கள ஒலிகளும் மகிழ்ச்சியான சிரிப்பொலிகளும் தான் எந்நேரமே ஒலித்து கொண்டே இருக்க போகுது. அது மட்டும் அல்லாமல் உறவினர்களுடன் இருந்த பகைமையெல்லாம் மாறி சுற்றத்தார் மதிக்கும்படியான கௌரவம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகின்றது. குழந்தைகளால பெருமை அடையும் தருணம் வந்து உங்களுக்கு வரப்போகின்றது. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து நீங்கள் பட்டு வந்த கவலைகள் அனைத்துமே இனி காணாமல போகும். பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வலுவடைவதால உங்க குழந்தைகள் கல்வியில மிகச்சிறந்த சாதனைகளை புரிந்து உங்களுக்கு பெருமை தேடி தருவாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல காத்திருந்த பிள்ளைங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரப்போகின்றது. தகுந்த வேலை கிடைக்காம இருந்த பிள்ளைகளுக்கு புகழ்பெற்ற நிறுவனத்துல வேலை அமையப் போகின்றது. அவங்களுடைய திருமண சுப காரியங்கள் கைகூடி வரும். சுருக்கமா சொன்னா, இப்படி ஒரு பிள்ளையை பெற என்ன புண்ணியம் செய்தேனோ என்று நீங்களே உருகும் தருணங்கள் வந்து உங்களுக்கு அமையப் போகின்றது. அது
நீங்கள் பூர்வ புண்ணிய சாணம் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்கனால தான் உங்கள் குழந்தையோட கல்வியில் மிகச்சிறந்த சாதனைகளை புரிந்து அவங்க உங்களுக்கு பெருமையை தேடித்தர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்விக்காக வெளிநாடும் செல்ல காத்திருந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி வந்து சேரப்போகின்றது. தகுந்த வேலை கிடைக்காமல் இருந்த பிள்ளைகளுக்கு புகழ்பெற்ற வேலை நிறுவனத்திலிருந்து வேலை அமைய போகின்றது. தைரியமான முடிவுகளை வந்து வெற்றியை தான் தரப்போகின்றது அவங்களுக்கு. மேசம் ராசிக்கு உரிய அசாத்தியான துணிச்சலும் வீரியமும் உங்களுக்குள் மீண்டும் விழித்தெழப் போகின்றது. இதை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்ப நிலையிலிருந்து விடுபட்டு மிக தெளிவான தீர்க்கமான முடிவுகளை எடுக்க போறீங்க. தொழில விரிவாக்கம், புதிய முதலீடுகள் அல்லது சொத்து சேர்க்கை போன்ற விஷயங்கள்ல வந்து நீங்கள் எடுக்கிற அதிரடி முடிவுகள் வந்து ஆரம்பத்துல சவாலா தெரிஞ்சாலுமே இறுதியில வந்து உங்களுக்கு பேராசை படத்தக்க பெரும் லாபத்தை தேடித்தரப்போகின்றது. உங்களை எதிர்த்த எதிரிகள் உங்கள் துணிச்சலை கண்டு பின்வாங்க போறாங்க. உங்களுடைய